டேய் ஏன்டா நீ பாத்து வர மாட்டியா? டேய் இங்க ஏதுடா பாம்பு? அதெல்லாம் வராது. பாட்டி பீக்கங்காய பார்த்து பாம்புன்னு கத்தி இருக்கிறான். புல் தடிக்க போயிடலாம். வீட்டுல பாம்பு வந்ததுக்கு அப்புறம் இவன் இப்படித்தான் இருக்கிறான். ஆமா பாட்டி, பால்ல நம்ம பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்துருச்சு. அவ என்ன தெரிஞ்சா எடுத்துட்டு வந்தா? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. அதுக்கப்புறம் மனோஜுக்கு எவ்வளவு பெரிய ஆர்டர் வாங்கி கொடுத்திருக்கா. நல்ல விஷயமா பெரிய மருமகளே, இதே மாதிரி அவன வாழ்க்கையில முன்னேற்றி விடு. சரிங்க பாட்டி. மீனா எனக்கு டென்ஷன் ஆகுது. இப்ப வச்சு என்ன சொல்ல விடுங்க. ஏதாவது உளறி வச்சிடாதீங்க, அமைதியா இருங்க. பாட்டி நான் போய் சமையல பாக்குறேன். வாங்க. அம்மா, நம்ம குலதெய்வம் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமாடா? ஆமாப்பா, ஒரு சின்ன பூஜை பண்ணணும்னு பூசாரி சொன்னாரு. என்ன ஏதுன்னு கேட்கணும். நான் அப்புறம் போய் கேட்டுக்கிறேன். பாட்டி நானும் மீனா போய் அப்புறமா கேட்டு வந்துடுறோம் பூசாரிட்ட. மாப்பிள எப்படி இருக்கீங்க? முத்து வந்தாலும் இவனுங்க வந்துருவானுங்க. பாட்டி அவனே விசேஷம் தான் வரான். டேய் நான் என்ன வரக்கூடாது இருக்கேன், வேலை இருக்குடா. சரி மாப்பிள அதான் வந்துட்டல, அது போதும். இன்னைக்கு எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டுருக்கு. சீம்பால் கொண்டு வந்து உனக்கு தான் பிடிக்கும். பாட்டி எத்தனை நாளா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சும்மா ஏதாவது பொய்ய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பிடு. மாப்பிள அருமையா இருக்குடா. பா நல்லா இருக்கு, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. ரவீந்திரா கொஞ்சமா கொடு. மனோஜே வேணாடா, எனக்குலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. அதானே நல்லதெல்லாம் நீ சாப்பிட மாட்டியே. மீனா இந்த சிம்பா சாப்பிடு. பக்கத்துல சிம்பா சாப்பிடு. கைய காட்டு. வாவ் சூப்பரா இருக்கே. இந்த மாதிரி எங்க ரெஸ்டாரண்ட்லயே ஸ்வீட் போடலாம்ல? தொழில் பாரு பாத்தியா, பிசினஸ் மூலம் எல்லாத்தையும் பிசினஸ் ஆவே பாக்குது. பழகல உன் யோசனை நல்லது, நான் பாராட்டுறேன். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இந்த சிம்பால தினமும் ஹோட்டல் விக்கணும்னா 1000 மாடு தினமும் கண்ணு படணும். ஓ அப்ப 1000 மாடு பிரெக்னன்ட் ஆகுமா? ஆத்தாடி ஏக்கா நீ கைய காட்டுக்கா, நீ கொஞ்சம் வாங்க. இப்ப ஒருத்தன் பாட்டி ஏய் கிரேஷ் வாடா வாடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும் பாட்டி. வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. பாட்டி